கேரளா ஸ்டைல் கருவாடு கத்திரிக்காய் பீக்கங்காய் போட்டு ஒரு குழம்புங்க. கேரளாவில் இப்படி தான் வைப்பாங்க. பீக்கங்காயும் மீனும் போட்டு வைப்பாங்க. பச்சை மீனும் போட்டு வைப்பாங்க. கருவாடெல்லாம் இது வந்து பச்சை மீனே போட்டு வைப்பாங்க. நான் இதில் இஞ்சி, வெங்காயம், தக்காளி போட்டு வணக்கிட்டுருக்கிறேன். பச்சை வாசம் போக நல்லா வணக்கிட்டு இது எடுக்கிறதுக்கு முன்னாடியே எடுக்காமல் வணக்கிட்டேன். அப்புறம் நான் வந்து வீடியோ செய்யலான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எப்படி பீக்கங்காய் மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். இதில் வந்து மல்லிப்பொடி, மிளகு பொடியும் போட்டு வணக்கியிருக்கிறேன். மஞ்சள் பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசம் போக வணக்கியிருக்கிறேன். கருவேப்பிலையெல்லாம் போட்டு அதில் நம்ம பீக்கங்காய் இப்படி மீன் மாதிரி அறுத்து வச்சுக்கணும். அதை வந்து இதுக்கு போடணும். அதுலேயே எங்கள் வீட்டில் இருந்தானதான் கத்திரிக்காயும் பீக்கங்காயும் ஒரு பீக்கங்காயும் ஒரு 3 கத்திரிக்காயும் போடுறேன். கொஞ்சமாக வச்சுக்கலாம். அதை நல்லா வணக்கிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பீக்கங்காயும் கத்திரிக்காயும் போட்டு வணக்கி வச்சு நம்ம இன்னைக்கு புளி கரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ புளி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. ரொம்ப அதிகம் புளி ஊற்றினா நல்லா இருக்காது. ஏன்னா இது பச்சை மீன் காயும் போட்டுக்கனால ரொம்ப அதிகம் வேண்டாம், அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ நாங்கள் 4 பேர்த்துக்கு ஒரு நேரத்துக்கு செய்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நாங்கள் ஒரு பீக்கங்காய் 3 கத்திரிக்காய் போட்டிருக்கேன். மீன் பாருங்கள் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பச்சை நெத்திலி மீன், பச்சை மீன். இது உணக்க மீன் இல்லை. இதை வந்து நம்ம கொதித்தோன்னா போடலாம். இதில் உப்பு, மஞ்சள் எல்லாமே போட்டிருக்கனால இதை ஒன்று அரைச்சி வச்சுட்டு ஒரு புளி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் போடுவோம். கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுக்கிறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக வேலைக்கு போகிறவங்க கூட செய்யலாம், சீக்கிரம் செஞ்சிடலாம். ரெடி ஆகிடுச்சு, கொதி வந்துடுச்சு. நம்ம உடனடியாக எடுத்துட்டு இப்போ மீனை போட்டுக்கலாம். மீனை போட்டாச்சு. இப்போ நாங்கள் ஒரு நேரத்துக்கு தான் வச்சுருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். அது மாதிரி கிரேவியை வைக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ஒவ்வொருத்தருக்கு கிரேவியாக இருந்தால் தான் பிடிக்கும். நீங்கள் எப்படி வேணுமோ வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிங்கன்னா நல்லாயிருக்கும். இனி இது கொதித்ததும் தேங்காய் ஊற்றி இறக்கி வச்சிடலாங்க. கொதி வந்துடுச்சு. நம்ம இந்த தேங்காயை ஊற்றி தேங்காய் பால் ஊற்றுனீங்கனாலும் சரி, தேங்காய் ஊற்றுனீங்கனாலும் சரி, தேங்காய் பால் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். பாருங்க, இவ்வளோதாங்க. நம்ம இதுக்கு மேலே மல்லி இலை இருந்தால் துடிக்கலாங்க. எங்கள் வீட்டில் இப்போ மல்லி இலை இல்லாதனால நான் போடலை. இது கொதித்ததும் இறக்கி வைக்க வேண்டியதான். கொஞ்சமாக சூடோட சாப்பாடு ஆகிட்டு இருக்கு, அதோட போட்டு சாப்பிட வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இட்லிக்கு காலையிலக்கி வச்சுருக்கோம். அதே மாதிரி சாப்பாடு வச்சுட்டோம். நீங்களே இட்லி, தோசை, சாப்பாடு எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது நான் ஒன்று கூட சொல்கிறேன். இப்போ குழம்பு ஆகிட்டுருக்கு. நான் ஒன்று கூட சொல்கிறேன். முதல்ல நம்ம வெங்காயம், வெள்ளை வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம், இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இஞ்சி ஒரு சின்ன துண்டு, அது கூட நம்ம நல்லா மிக்சியில் நைஸாக அரைக்காமல் சதைச்சிக்கோங்க. நல்லா கொத்தின அப்படியே எடுத்து அதை நல்லா எண்ணெயில் வணட்டி, அது வந்து 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வணட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதட்டி அதுலேயே தக்காளி ஒரே ஒரு துண்டு தக்காளி தான் போட்டிருக்கேன். ஒரு துண்டு தக்காளி போட்டாவே போதும், ரொம்ப போடாதீங்க. அது போட்டு நல்லா வணக்கி அதில் மல்லிப்பொடி, மிளகு பொடி போட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பிகினர்ஸ்க்கு இதாகாது, படித்தவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். அளவு நான் சொல்ல, ஏன்னா நான் கொஞ்சமாக வச்சுருக்கேன் பாருங்கள். சின்னதாக ஒரு கப்பில் தான் வச்சுருக்கேன். உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுக்கோங்க, இல்லை தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சும்மா சின்ன நெல்லிக்காய் அளவு ஒரு அளவு புளி போதும்.
அந்த புளியை கரைச்சி அதில் ஊற்றிடணும். அது கொதித்து வரும்போது நம்ம இந்த கத்திரிக்காய், பீக்கங்காய் தாங்க, வெறும் பீக்கங்காய் போட்டவே போதும். நம்ம தமிழ்நாட்டு பிரகாரம் கத்திரிக்காய் வேணுங்கிறதுக்காக 2 கத்திரிக்காய் செடியிலேருந்து போட்டிருக்கேன். இல்லைன்னா வெறும் பீக்கங்காவும் மீனும் போட்டாவே போதும், சூப்பராக இருக்குங்க. பக்கத்து வீட்டில் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, நாங்கள் கேரளாவில் இருக்கோம், பழக்கத்தில். இப்போ இப்படி போட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட இது கொதித்து வந்ததும் உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு கொதித்து வந்ததும் அதில் நல்லா கொதிக்கணுங்க. அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிச்சுட்டு அப்புறமா லாஸ்ட்டாக மீன் போடுங்க. மீன் போட்டு இந்த மாதிரி கொதித்து வந்ததும் 1 ஸ்பூன் போடுங்க. ஒரே 1 ஸ்பூன் போடுங்க நல்லெண்ணெய். 1 ஸ்பூன் ஊற்றினீங்கன்னா போய் ரொம்ப ஊற்றினீங்கன்னா கசக்கும், அது எல்லாத்துக்கும் பிடிக்காது. அதனால் உங்களுக்கு வேண்டாம்னு ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரே 1 ஸ்பூன் தான் ஊற்றணும் பாருங்கள். அந்த அளவுக்கு ஊற்றிட்டு இறக்கி வச்சிடலாங்க. இவ்வளோதாங்க, சூடோட சாப்பாட்டுக்கு நம்ம பீக்கங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள், சூப்பரான பீக்கங்காய் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெத்திலி மீன், கத்திரிக்காய், பீக்கங்காய் நீங்களும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.